is less denser than water and why it is used in engines? A few examples. பேசாத வாட்டரோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ப்ளூயிங் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் அனியஸ் நெக்ஸ்ட் ஐலண்ட் இப்போ வந்து எப்படி செட்டில் ஆகும்? கவனி பேசாத எப்படி செட்டில் ஆகும்னா வாட்டர் ஹனி செட்டில் ஆகும், மிடில் வாட்டர் செட்டில் ஆகும், வாட்டர் டாப்ல வந்து ஆயில் செட்டில் ஆகும். எதுக்காக தனி வந்து பாட்டில் செட்டில் ஆகுனா அதோட ஸ்ட்ரக்சர் தான் செட் ஆகணும். ஸ்ட்ரக்சர் வந்து காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். குளுக்கோஸ் வந்து டென்சிட்டினாக அடர்த்தியாக இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அடர்த்தி பக்கத்தில் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப கீழே இருக்கு, டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி வாட்டர் வந்து இதுக்கு மிடில் எதானா அது சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தான், H2O சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் ரெண்டு இருக்கும், அப்புறம் ஆக்சிஜன் ஒன்று இருக்கும். அதை தனியை கம்பேர் பண்ணோம் அது காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப கம்மி, அதனால வந்து மிடில் வந்து செட்டில் ஆயிருக்கு. அப்புறம் வந்து ஆயில் வந்து எதுக்கு மேலே செட்டில் ஆயிருக்குன்னா மிக்சர்லேயே காட்டிலும் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸே இருக்காது. ஃபேட்டி ஆசிட்ஸும் கிளைசரால் தான் இருக்கும், அதனால மேலே வந்து செட்டில் ஆயிருக்கு. எதுக்காக நம்ம இன்ஜின்ஸில் ஆயில் யூஸ் பண்ணுறோம்னா அந்த லோ டென்சிட்டி தான் முக்கியமான காரணம். அந்த லோ டென்சிட்டி இருக்கிற ஆயில் யூஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த லூப்ரிகேஷன்ஸு அப்புறம் அந்த கரோஷன் ரேட்லாம் கம்மியாகும். பெட்ரோலுக்கு எந்த மாதிரி ஆக்டேன் ரேட்டு கண்டிப்பாக பார்க்கணும், அதே மாதிரி தான் நம்ம ஆயிலையும் நம்ம லோ டென்சிட்டி இருக்கிற ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கலாம்.